வெல்கம் டு அனியாஸ் கிரியேஷன்ஸ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்த்துருப்போம். ஸோ அது ஜிக்ஸாக் சிங்கிள் ஸ்டிச்சாக இருந்திருக்கும். நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி டபுள் ஸ்டிச்சாக போட சொல்லியிருப்பேன். இது டபுள் ஸ்டிச். ஜிக்ஸாகில் டபுள் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம ஒரு பாயிண்ட்ஸை விட்டுட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதை மறுபடியும் அதே மாதிரி ஜிக்ஸாகாக போடணும். அதுதான் டபுள் ஸ்டிச். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செயின் ஸ்டிச் போட்டு அது மேலே எப்படி ஜிக்ஸாக் ஸ்டிச் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அது மேலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைன் போடாமல் பண்ணாதீங்க. நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக எப்பயுமே போடுற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த துளிப் எந்த சைடு வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறப்ப அந்த துளிப் நீங்கள் போடுற லைனை பார்த்து இருக்கணும். அதுவே நீங்கள் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே நீங்கள் போட்டுட்டு வரீங்க இல்லையா அந்த ஸ்டிச்சஸ், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். துளிப் இப்போ தான் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் எந்த சைடு போகிறேனோ அந்த பக்கம் இருக்க மாதிரி இருக்குது. அதுவே நான் உள்ளேருந்து திருப்புறப்ப அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக எந்த லைனில் போகிறேனோ அதே லைனுக்கு திருப்புறேன். ஃபஸ்ட்டு நம்ம போடுற லைனில் இருக்கும், மறுபடியும் ஆப்போசிட்டில் ஒரு டைம் திரும்பும், மறுபடியும் அதை எந்த லைனில் போட்டுட்ருக்கோமோ அந்த லைனை பார்த்த மாதிரி திருப்பிப்போம். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நல்லா சின்னதாக செயின் ஸ்டிச்சஸ் போடுங்க, பெருசாக போடாதீங்க. ஃபுல்லாக போட்டுட்டு எண்ணாட் போட்டு நான் காமிக்கிறேன். நான் எடுத்தோடனே உங்களுக்கு எண்ணாட் போட்டு உங்களுக்கு நல்லா போட வரும் அப்படின்னா நீங்கள் எண்ணாட் போடாமையே இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நான் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எண்ணாட் போட்டு சொல்லித்தரேன். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நான் மறுபடியும் அந்த இடத்துலேருந்து ஆப்போசிட்க்கு அப்படியே கொண்டு வரேன். ஒரு செயின் ஸ்டிச், குட்டி ஸ்டிச். இது நீங்கள் போட்டிருக்க செயின் ஸ்டிச் மேலேயே போடக்கூடாது. அது பக்கத்தில் நல்லா ஒட்டி ஒரு ஸ்டிச் கொண்டு வாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் செயின் ஸ்டிச் போடுங்க. அப்படியே நேருக்கு நேராக இருக்க மாதிரி போடாமல் லைட்டாக க்ராஸ், அது நல்லா பார்க்குறப்ப லைட்டாக ஜிக்ஸாக்காக இருக்கும். அந்த மாதிரி நேராக போட்டு நெருக்கமாக போடாமல் லைட்டாக க்ராஸாக வர மாதிரி போட்டு நெருக்கமாக நல்லா போட்டுகிட்டே வாங்க. நம்ம இது கட் ஒர்க்காக யூஸ் பண்ணுவோம். அப்போ வரப்போ நான் அதை இன்னுமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு தான். ஸோ நல்லா இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தூரமாக போடாதீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி அவ்வளோ தூரம்லாம் கேப் விட்டு போடக்கூடாது. நல்லா நெருக்கமாக பக்கமாக போட்டுக்கிட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஆரியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். லைன் ஃபுல்லாக இதே மாதிரி தான் ஜிக்ஸாக்காக ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வர போகிறேன். ஸ்டிச்சஸை நல்லா டைட்டாக போடுங்க. நிறைய பேர் கிளாத்தில் அப்படியே ஓட்டையாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இழுத்து பண்ணாதீங்க. ஃப்ரீயாக வச்சு ஒர்க் பண்ணுங்கள். நீடிலையும் நல்லா ஃப்ரீயாக பிடிங்க. அதே மாதிரி த்ரெட்டையும் நல்லா லூஸாக ஃப்ரீயாக கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள். பட் ஸ்டிச்சஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பண்ணுங்கள். இதுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கிள் போட்டு அதுலேயும் சேம் இதே மாதிரி ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த சர்க்கிளில் இதே மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுங்க. இப்போது பாருங்கள், நல்லா தெரியுதா ஜிக்ஸாக்காக இருக்கிறது. ஸோ இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.